ஸ்ரீ தேவி பாகவதம் 20ஆம் பகுதி. முனிவர்களே, சுகர் மிதிலைக்கு புறப்பட்ட போது வியாச முனிவர் அவரை கட்டி தழுவி கண்ணீர் விட்டார். மகனே, உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது. நீ மிகுந்த வருத்தத்துடன் இருப்பது போல தென்பட்டமையால் உன்னை ஜனக மகாராஜாவிடம் அனுப்புகிறேன். அவர் உன்னை மகிழ்ச்சி படுத்துவார். மிதிலையில் ஜனக மகாராஜாவிடம் விடை பெற்றால் நேரே இங்கே வந்துவிடு, வேறெங்கும் செல்லாதே. நீதான் எனது உயிர். நீ திரும்பி வரும் வரை உனது நினைவாகவே இருப்பேன் என்று கண் கலங்கினார். சுகர் வேதவியாசரை வணங்கி விட்டு மிதிலையை நோக்கி புறப்பட்டார். பல தேசங்களையும் நதிகளையும் காடுகளையும் திருத்தலங்கள் தபோவனங்கள் ஆகியவற்றை கடந்து ஆங்காங்கே தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களை வணங்கி ஆசி பெற்று இமயமலையை கடந்து மிதிலை நகருக்கு வந்தார் சுகமுனிவர். அப்போது அந்நகர வாசல் காவலர், நீ யார்? ஏன் இங்கு வந்தாய்? உனக்கு இங்கு என்ன வேலை என்று கேட்டான். சுகர் அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறாமையால் கோபம் கொண்டு அவரை வெளியே தள்ளி வந்துவிட்டான். அதன்பின் சுகர் கூறினார், எனது தந்தையின் வேண்டுகோளிற்காக 3 ஆண்டுகள் பிரயாணம் செய்து இங்கு வந்தேன். இப்போது எனது தந்தை மீது எனக்கு கோபம் உண்டாகியுள்ளது. இவ்வளவு தூரம் மிகவும் சிரமப்பட்டு நெடுநாள் செய்த பயணம் வீணாகிவிட்டது. தெய்வம் கூட என்னை வஞ்சித்து விட்டது. உங்கள் அரசர் நகருள் யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார். அது அவரது முடிவு. எனக்கு எதுவும் தேவையில்லை. தந்தையின் கட்டளையை ஏற்று வந்தேன். நான் தங்கள் மீது கோபம் கொள்ள மாட்டேன். தாம் அரச ஊழியர், அரசர் சொல்வதை செய்பவர் என்றார் சுகர். அதனால் மனமிறங்கிய காவலன் அவரை நகருள் செல்ல அனுமதித்தான். உள்ளே சென்று நகரின் அழகையும் மக்களின் நடவடிக்கைகளையும் பார்த்து கொண்டு சென்ற சுகரை வேறொரு வாசலில் நின்ற காவலன் உள்ளே அனுமதிக்க மறுத்தான். அதனால் சுகர் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து தியான நிஷ்டையில் ஈடுபட்டார். அப்போது அங்கு வந்த மந்திரி மனம் வருந்தி அவரை வணங்கி சகல மரியாதையோடும் உள்ளே அழைத்து சென்றார். பின் அரண்மனையில் சேவை செய்யும் பெண்களை அழைத்து, நீங்கள் இந்த முனிவருக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்யுங்கள் என்று கட்டளையிட்டு சென்றார். அரச மாளிகையில் இருந்த பெண்கள் அவருக்கு மேலான சேவைகளை செய்து வந்தனர். ஒரு நாள் சுகர் நந்தவனத்தில் நின்று ஒரு மரத்தின் அடியில் நிஷ்டையில் இருந்தார். அப்போது அரசரது அந்தப்புறத்து கன்னி பெண்கள் தமது தோழிகளுடன் நந்தவனத்திற்கு வந்தனர். மரத்தின் கீழ் மிக்க அழகுடன் சுகர் வீற்றிருப்பதை கண்டு அவர் மீது மோகம் கொண்டனர். பின் அவரை சூழ்ந்து நின்றனர். பின் தமது அழகாலும் சாமர்த்தியத்தாலும் அவரை கவர முயன்றனர். இவற்றையெல்லாம் கவனியாது சுகர் மரக்கட்டை போலிருந்தார். இருப்பினும் அப்பெண்கள் சுகருக்கு காம உணர்ச்சியை உண்டாக்க முயன்றனர். அவர்களது செயல்களால் சுகர் மாறுபாடு அடையாது தனது அன்றாட கடமைகளை செய்து வந்தார். 20ஆம் பகுதி நிறைவடைந்தது.